ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று நம்ம சென்னை அணி செம வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆர்ஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக. இதன் மூலமாக புள்ளி பெட்டியில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க நம்ம சென்னை அணி. இதை தொடர்ந்து நேற்று சூப்பராக பந்து வீசிய சம்ரித் சிங், நேற்று அவர் தாங்க மேன் ஆஃப் தி மேட்சை வாங்கினார். சூப்பராக போட்டாருங்க. 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தார். அருமையாக எடுத்தார். சூப்பராக எக்கானமிக்கலாக 25 ரன் தான் கொடுத்தாரு. எக்கானமிக்கலாக சூப்பராக போட்டார். இதை தொடர்ந்து அவர் தான் நேற்று ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை ஆட்ட நாயகத்துக்கு பேசுறதுக்கு கூப்பிடும்போது செம்ம இன்ஃபர்மேஷன் சொன்னாருங்க. தோனி பற்றி, ருத்ராஜ் கைக்வாட் பற்றியும். ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பற்றி பேசுறதை பார்க்கலாங்க. நான் தோல்விக்கு இப்போ லாஸ்ட் மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ரூமுக்கு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் போலிங் சரியில்லை. அப்போ நான் எங்கள் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் என்கிட்ட பேசினார். நிறைய ஆறுதல் சொன்னார். அவர் பேச்சு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே வாண்டடாக போயிட்டு தோனிக்கிட்ட பேசினேன். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. அவர் ஒரு ப்ரெஷரே இல்லாமல் இருக்கிறாருங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் எங்களுக்கு மஸ்ட் வின் மேட்ச்சு. ஆனால் தோனி ப்ரெஷரே இல்லாமல் இருக்கார். தோத்துட்டுமா விடு, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். அடுத்த மேட்ச் உன்னோட ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட கேமை ஃபோக்கஸ் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணு, நெட்டில் எந்த மாதிரி பால் போடணும் யோசி, நான் நாளைக்கு பாரு, நான் உனக்கு இதுமாரி போடு அதுமாரி போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சுக்கு முன்னால் தோனிக்கிட்ட நிறைய நான் பேசினேங்க. எனக்கு நெட்டில் அவர் கூட பேட்டிங் பயிற்சி எடுக்கல. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாமே இந்த மாதிரி போடு, அந்த மாதிரி போடு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க காரணம் தோனின்னு கூட சொல்லலாம். கைக்கோட எனக்கு ஊக்கத்தை கொடுத்தாரு. அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுவோன்னு அவர் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தனால தான் நான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதனால் இந்த மாதிரி ஒரு சென்னை டீமில் இருக்குது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு தோனிக்கு விளையாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா தோனிக்கு விளையாடுறதே ஒரு பாக்கியன்னு சொல்லாங்க. செம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு நம்ம சம்ரித் சிங். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்னை அணி கொடுத்துருக்காங்க. அடுத்த மேட்ச் கண்டிப்பாக சென்னை பெங்களூர் கூட நாக் அவுட் மேட்ச்னு சொல்லலாம். பெங்களூர் ஜெயிச்சா பெங்களூர் உள்ளோ, சென்னை ஜெயிச்சா சென்னை உள்ளோ. அதனால் செம்ம மேட்ச். அடுத்த மேட்ச் பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சென்னை அணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை அணி வேறு பெங்களூர் அவங்க கோட்டையில் போகிறாங்க. பெங்களூரு இப்போ ரீசெண்ட் டைமில் 5 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த மேட்ச் அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம சென்னை அணி பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச்சு சென்னை அணி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி சென்னை அணி வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸுக்கு போகாத ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து எல்ஆர்ஜி அணிலாம் செம்ம போட்டியில் இருக்குது. கண்டிப்பாக சென்னை அணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.